ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்பின்ற ஆப்போட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஹெச்பி ஆப் வந்து அவேர்னஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன் 10 டேஸ்க்கு முன்னாடியே ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. கீழே கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, இந்த ஆப்லாம் க்ளோஸ் ஆகாதுன்னு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. ஓகே, ஏதோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து சைக்கிள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராலாம் வராது. ஓகேவா, இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தாலும் இனி வராது. ஆப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆக போகுது. நான் டீம் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி குரூப்பில் போட்டுட்டோம், நாங்கள் இந்த ஆப்ஸ் வந்து பண்ணலை. பட் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸில் பார்த்துட்டு ஜாயின் ஆனவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த ஆப் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு வீடியோ சரி போடலாம் அப்படின்றதுக்காக போடுறேன். ஓகேவா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து லாங் டேர்ம் ஆப்ஸ் நிறையா பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போதும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா, ஜஸ்ட் அவேர்னஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 1 lakh ப்ராடக்ட்டுக்கு மேலே 1,98,000 வரைக்கும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போவே நீங்கள் வந்து அலர்ட் ஆயிடணும் எல்லா ஆப்லேயும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராடனரி ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நார்மலாக கொஞ்சம் டவுட் வராத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை பார்த்து தான் நம்ம கண்டே பிடிக்க முடியும். 4,200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா 2,940 ரூபா நீங்கள் போடுற அமௌண்ட்டை 2 நாளில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ 10 டேஸில் எடுக்கிற மாதிரி வருதோ அப்போவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு லாஸ் இருக்காது. ஓகேவா, இப்போ வந்து 2 நாள், ஒரு நாள் தான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இது சைக்கிள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா வராது. ஓகேவா, இது வந்து யாராவது ஒருத்தவங்க பார்க்காம, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் 9 மணி நேரம் தான் இருக்குது. இன்றைக்கி மட்டும் தான் இது இருக்கும். நாளைக்கு வந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அப்படியே ஒரு நாளில் எடுக்கிற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக பெரிய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 4,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் 4,000 ரூபா வர்ற மாதிரியோ இல்லை 5,000 ரூபா வர்ற மாதிரி கூட சில ஆப்ஸில் கொடுப்பாங்க. பட் இந்த இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வித்ட்ரா வராது, இன்னிலேருந்து எப்படியுமே வராது. இன்றைக்கி வித்ட்ரா வந்தாலுமே இனிமேல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கண்டிப்பாக வரவே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ப்ராப்ளம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வித்ட்ரா கார்டு கொடுத்து இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை வாங்கினா உங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு கொடுத்தாலுமே அதை வாங்கவே வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கலாம், இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அடித்த அமௌண்ட் வந்து பத்தாது. ஓகேவா, அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நீடாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பானா நல்ல ஒரு ப்ராஃபிட் தந்திருக்கும் யூஸ் பண்ணவங்களுக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பஸ்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம அலர்ட் ஆகி டீமையும் அலர்ட் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுதான் மெத்தடு. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இவ்வளோ நாள் ப்ராஃபிட் தந்ததில்லை, எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் அலர்ட்டே ஆக மாட்டீங்க. அப்படி 1-2 பேர் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, ஆல்ரெடி ஒன்று போட்டோம் வேண்டான்னு தான் நினச்சேன். பட் வந்து இது நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால தான் அகெயின் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வந்து இதில் எந்த ஆப்ஷன் வந்தாலும் வாங்க வேண்டாம். இனிமேல் இந்த ஆப்பில் வந்து 1 ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு லாஸில் தான் அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு சான்ஸ் இருக்குன்னா, அடுத்து வந்து வித்ட்ரா கார்டெலாம் வாங்க சொல்லுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் வித்ட்ரா வராது இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நியூவாக ஏதாவது ஒரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பு, அதனால் நியூ ஆப் லான்ச் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஆப் மாதிரி அது 6 மந்த் போகும்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஆப் வந்து 6 மந்த்லாம் போகாது, அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது தெரியாமல் வந்து சரி இந்த ஆப்பில் லாஸ் ஆகிட்டோம் அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. இந்த ஆப்பில் இருந்து இனி எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப் மூலமாக எந்த ஆப் லான்ச் பண்ணாலும் அந்த ஆப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் வரும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேருக்கு வித்ட்ரா வர ஆரம்பிச்சிடும் அந்த ஆப்பில். உடனே அடுத்த ஆப்பில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுவீங்க, லாஸ் ஆன அத்தனை பேரும் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அவங்க ஆப்பை லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக வந்து அந்த ஆப்பும் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, நான் ஏதாவது அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருந்தாலும் அந்த ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2வதுலாம் வரும் அப்படின்னா அது ஓகே. இது வந்து க்ளோஸ் பண்ணாமலே அதுலேயே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஃபேக் தான். எந்த ஆப்பாக இருந்தாலும் அதை பண்ணிக்கோங்க. ஓகேன்றவங்க நான் சொல்கிற ரூல்ஸை உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம். இல்லை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட விஷ்.
கண்டிப்பாக வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க 1-2 பேர் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதான் ஆப் கான்செப்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. எந்த ஒரு ஆப்பையும் நம்ம ஃபுல்லாக நம்பவே கூடாது. ஆப் அப்படின்றது நம்ம வந்து ரிஸ்க் தான், ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் நம்ம எஸ்கேப் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சில டைம் ஃபயர் ஆகும், அது வேறு ஒரு விஷயம். பட் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆப் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த லாஸ்ட் டைமில் நம்ம வந்து எஸ்கேப் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்த அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஸோ இல்லைனா ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.